Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா POCO X3 கேமரா வேலை செய்யலன்னு நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. M சசிகுமார்ன்றவர் நம்மளுக்கு இந்த பார்சலை அனுப்பிச்சிருக்காரு. இந்த ஃபால்ட் எதனால வருதுன்னா நம்ம மொபைலை அப்டேட் பண்றதுனால தான் வருது. இதே போல உங்களுக்கும் உங்க மொபைலும் ஃபால்ட் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே தெரிகிற அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் அனுப்பிச்சி விடலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அட்ரஸு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு தாராளமாக எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், ஃபோன் அடிச்சும் கேட்கலாம். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ மொபைலை ஆன் பண்ணி பார்த்துருவோம். மொபைல் ஆன் ஆகிறதே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஹேங்கும் ஆகுது. கேமரா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக் கேமரா வேலை செய்யுது, ஆனால் ஃப்ரண்ட் வேலை செய்யல. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிப்போம். அப்புறம் மேலே ஒட்டியிருக்க ஸ்கின்னு பிரிச்சு தான் ஆகணும், ஏன்னா பேக் டோர் கழட்டணும். அதனால் ஸ்கின்னை பிரிச்சிடுறேன். பேக் டோரு ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி மேலே உள்ள ஷீல்டை கழட்டிடலாம். நெக்ஸ்ட்டு கேமரா, எல்லா கேமராவும் கழட்டி வச்சுக்கிறேன். அப்புறம் ஒன்று ஒரு ஷிப்பாக கழட்டிப்போம். சிம் ட்ரே எடுத்துக்கலாம். போர்டு வெளியில் எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ஐசி தான் ஃபால்ட்டுன்னு கன்ஃபார்மாக தெரியும். எதனாலனா நான் நிறைய மொபைலு சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபால்ட்டு மட்டும்தான் வருது, சிபி கம்ப்ளைண்ட் மட்டும்தான் வருது. அதே மாதிரி கேமரா ஃபால்ட் ஆனாலே டைரெக்டாக சிபி லைன் தான் வரும். சைடில் உள்ள க்ளூலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணி ஹீட் அடித்து ஐசியை தூக்குவோம். ப்ளோயரில் ஹீட்டு வந்து 350 to 370, ஏர் 40 வச்சுட்டு நம்ம ஐசியை தூக்குவோம். ஐசியை தூக்குனதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ளெக்ஸ் போட்டு கொஞ்சோண்டு பிபி அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் வச்சு நம்ம அந்த லிட்டெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம். விக்கை வச்சு நல்லா அந்த லெட்டு எல்லாத்தையும் எடுத்துருவோம். ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் மொபைல் உங்களுக்கு ஐசி உட்காரும். அப்புறம் ஐசியை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். பொறுமையாக நான் சால்ட்ரிங் லைன் வச்சு அந்த பேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் போட்டு நம்ம மறுபடியும் விக்கை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிப்போம். இப்போ ஐசி ரீபாலிங் பண்ணிக்கலாம். பிபிடி மெக்கானிக் 183 டிகிரி செல்சியஸு அந்த பிபிடியை நான் யூஸ் பண்ணுறேன். ஐசியை ரீபால் பண்ணிப்போம். இப்போ ஐசியை வச்சிடலாம். ஐசி எடுக்கிறதுக்கும் சேம் ஹீட்டு தான், ஐசி வைக்கிறதுக்கும் சேம் ஹீட்டு தான். எல்லா கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணி போர்டை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். கேமரா ஃப்ரண்ட் கேமரா வேலை செய்தான்னு.
ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மொபைல் ஸ்லோவாக இருந்தது, உள்ளே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் ஐசி ரீபால் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக உள்ளே போகுது. இந்த ஐசி கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேமரா வேலை செய்யாது, அதுக்கப்புறம் பேக் கேமராவும் வேலை செய்யாது, நெட்வொர்க் வராது, ரிங்கர் வேலை செய்யாது. அதே ஒன்று ஃபால்ட் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அப்டேட் பண்ணுறதுனால தான். இந்த போக்கோ X3 X2 அந்த மாதிரி மாடல்லாம் வந்து மொபைலை அப்டேட் பண்ணாதீங்க. அப்டேட் பண்ணால் நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வேலை செஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லாக பேக் பண்ணிடலாம். கஸ்டமர் எப்படி எந்த கண்டிஷனில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம பேக் பண்ணி தெளிவாக கொடுக்கணும். ஸ்க்ரூ எல்லாமே போட்டுக்கலாம். நிறையா ஸ்க்ரூ மிஸ்ஸிங் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேக்கிங் பண்ணிடலாம். நம்ம கஸ்டமருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கணும், அதனால் D+ டெம்பர் ஒன்று கஸ்டமருக்காக நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு பவுச்சு, POCO X3 மாடலோட ஒரு பவுச்சு, அதையும் நம்ம கொடுக்குறோம் ஃப்ரீயாக. இதே போல் உங்கள் மொபைலும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னைய கான்டாக்ட் பண்ணி பேசலாம். மொபைல் பேக் பண்ணியாச்சு. அதே போல் உங்கள் மொபைல் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் நாங்கள் பண்ணி தருவோம். டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, கிளாஸ் மட்டும் மேலே கிளாஸ் மட்டும் உடஞ்சிருச்சு, அதை மட்டும் மாற்றணுன்னா கூட நம்ம மாற்றிடலாம். மைக் ஒர்க் ஆகல, இஎஸ்பி ஒர்க் ஆகல, எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்தாலும் சரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் மொபைலும் இதே மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சின்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.